ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? ரத்தத்தை சிந்தி கழுவி விலைக்கிரயம் கொடுத்து வாங்கிட்டார். இப்போ நீங்களும் நானும் அவருடைய எஜமானுக்கு கீழே என்ன செய்கிறோம்? ஒரே ஆடுகளாக, ஒரே சரீரமாக, ஒரே மந்தைக்கு என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இப்போ நமக்கு சில குறைகள் வருமா? சில பிரச்சனைகள் வருமா? வரும், அப்படி தானே? ஆனாலும் என் ஆத்துமா கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். ஏன்னா என்னை அழைத்த எஜமா என்னை தினந்தோறும் விசாரிக்கிறார். என்னை மீட்டு கொண்ட என்னுடைய தெய்வம் என்னை தினந்தோறும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நான் தினந்தோறும் அவரை நோக்கி பார்க்கும்போதெல்லாம் அவர் என்னோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன நோக்கத்தோடு பைபிளை திறந்தாலும் அந்த நோக்கத்துக்கு உண்டான வார்த்தையை கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு நேராக கொடுக்கிறார். அவர் தினந்தோறும் என்னை நடத்துகிறார். அவர் என் மேலே கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்கிறார். நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுறார். டெய்லி உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வழி நடத்துகிறார். வார்த்தையை காமிச்சு நடத்துகிறார். வசனத்தை கொடுத்து நடத்துகிறார். வார்த்தையினால் நடத்துகிறார். எல்லா இடங்களிலும் உங்களை பாதுகாப்பதற்குண்டான ஆலோசனைகளை கொடுக்கிறார். போகாத என்ற கட்டளைகளை கொடுக்கிறார். சில இடங்களில் தடை செய்கிறார். அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அவர் நன்மைக்கு எதுவாக செய்து கொண்டு இருக்கிறார்.